அலைக்கும் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது மரவள்ளிக்கிழங்கு அடை. இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மரவள்ளிக்கிழங்கு 1.5 கப் துருவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். புழுங்கல் அரிசி 1 கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ 1.5 கப் துருவின மரவள்ளிக்கிழங்கு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும். கிரைண்டர் ஆர் மிக்ஸி ரெண்டில் எதில் வேணாலும் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இது முக்கால்வாசி அரைச்சதுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸையும் சேர்த்து போட்டு அரைக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, அதிலே தண்ணி இருக்கும். அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காவை கிரேட் பண்ணி அதில் சேர்க்கணும். ஒரு எக்கை அதில் ஆட் பண்ணணும். குறைன்னு அரைஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நைஸாக அரையணும்னு இல்லை, கொஞ்சம் குறைன்னு இருந்தாலே போதும். இதை எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்குது. அதுக்கு முன்னாடி 3 டேபிள் ஸ்பூன் சுகர், 1/4 டீஸ்பூன் சால்ட் இது போட்டு நல்லா பீட் பண்ணிக்கணும். ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால லைட்டாக தண்ணி ஆட் பண்ணணும். நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். சேமி நல்லாவே கரையணும். தண்ணி ஊற்றி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம். நல்லா மிக்ஸ் ஆகிடும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் போதும். இப்போ நல்லா தோசை தவாவை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கீ இல்லைன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கணும். இதில் மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணணும். தின்னாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக தான் பண்ணணும். இது மேலேயும் லைட்டாக ஆயில் இல்லைன்னா கீ ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். நல்லா 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட வேண்டியதுதான். டேஸ்டியான மரவள்ளிக்கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.